வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பாகூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட கோரி அதிகாரிகள் ரோட் ஷோ செய்தபோது பொதுமக்கள் அதிருப்தி. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்று உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வனத்துறையுடன் அர்பன் ட்ரைபர்ஸ் புரோகிராம் ஆஃப் அனிமல்ஸ் ரெஸ்கியூயர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 30 மாணவர்கள் உள்ளடக்கிய சைக்கிள் பேரணி விமான நிலைய சாலையிலிருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை நடைபெற்றது. இப்பேரணியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் விலங்குகளை போன்று உருவ பொம்மை அணிந்தும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் ஆகும். நரமனிதன் சிம்மம் சிங்கம், அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு வந்து ரண்ய சகுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் எடுத்து வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் என சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து இந்த நரசிம்மக ஜெயந்தியில் முத்தியால்பேட்டை பிரசித்தி பெற்ற கல்விக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நரசிம்மர் ஜெயந்தி ஊட்டி பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த வகையில் ஆலயத்தில் எழுந்தருளில் உள்ள 11 நரசிம்ம பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்த காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை மலர்கள்
புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூக்க தொடங்கியுள்ளன. மேலும் புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் முழுவதும் மற்றும் மே மாத 2 வாரம் வெயில் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. தற்போது 2 வாரமாக லேசான மழை பெய்து வருவது, இதனால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை பூக்கள் சாலை எங்கும் காணப்படுகின்றன. ஒயிட் டவுன் சிட்டி பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகிறது. இந்த மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்துள்ளதால் சாலைகள் மஞ்சள் வண்ணமாக காட்சியளிக்கிறது. கொட்டி கிடக்கும் பூக்களின் அழகு புதுச்சேரி வண்ணமயமாக மாறி உள்ளது. இலையுதிர் காலத்தில் புதுச்சேரியில் மஞ்சள் நிற பூக்கள் பரவி கிடப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வெளிநாட்டு பறவைகள், விலங்குகள், மீன் வகைகளுடன் புதுவித அனுபவத்துடன் அமைக்கப்பட்ட கருடா பார்க். பறவைகள், விலங்குகள் மற்றும் மீன்களுக்கு உணவுகளை அளித்தும் மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரியின் அழகை ரசிக்க வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் தொடர் விடுமுறைகளில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் உலக பிரசித்தி பெற்ற மணக்குளை விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், அழகிய கடற்கரை, ஆய்வு மண்டபம், அருங்காட்சியகம் மற்றும் ஆரோவில் நோனாங்குப்பம் படகு குழாம், பாரடைஸ் பீச், பாரதி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பது வழக்கம். இதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகின்றனர். மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. இதன்படி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக ஊசூடு பகுதியில் கருடா பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பார்க்கில் வெளிநாடுகளை சேர்ந்த அரிய வகை பறவைகளான மக்காவு, காக்கட்டான், கிரே பேரட் மற்றும் பால் பைத்தான், சுகர் டைலர். பார்க்கில் வெளிநாடுகளை சேர்ந்த அரிய வகை பறவைகளான மக்காவு, காக்கட்டான், கிரே பேரட் மற்றும் பால் பைத்தான், சுகர் லைடர், எர்வானா போன்ற விலங்குகளும், செயின்ட் கோரா, ஆஸ்கர், புளோரான், அரானா, கோல் பெஷன்ட், சில்வர் பெஷன்ட் உள்ளிட்ட மீன் வகைகளும் மற்றும் கன்னி, ராஜபாளையம், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்ற நாய் வகைகள் மட்டுமல்லாமல் அரிய வகை வண்ண நிற பூனைகள், தோகை விரித்தாடும் பறவைகள், அரிய வகை வண்ண நிற பூனைகள், தோகை விரித்தாடும் புறாக்கள், பல்வேறு வகையான பறவைகளும் இங்கு உள்ளது. கருடா பார்க்கிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பறவைகள், மீன்கள் உள்ளிட்ட விலங்கு வகைகளை மற்றும் பாம்புகளை கையில் பிடித்தும் பறவைகளுக்கு உணவுகள் அளித்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கருடா பார்க் வரும்போது இது ஒரு புது அனுபவமாக இருப்பதாக தெரிவித்தனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கருடா பார்க் வரும்போது இது ஒரு புது அனுபவமாக இருப்பதாக தெரிவித்தனர். இது குறித்து சுற்றுலா பயணி சாதனா கூறும்போது, புதுச்சேரியில் பல்வேறு இடங்கள் இருந்தாலும் கருடா பார்க் மிகவும் பிடித்துள்ளது. இங்கு உள்ள பறவைகளுக்கு உணவு ஊட்டியும் மீன்கள் மற்றும் பாம்புகளை கையில் பிடித்து விளையாடுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மேலும் அரிய வகை புறாக்கள், பூனைகள் ஆகியவை உள்ளது. நம்மிடம் அமர்ந்து பறவைகள் சாப்பிடும் போது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி, கவிதை, கட்டுரை போட்டி, தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து 10 குழுக்களை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சீதர் ரெட்டி, பக்தவச்சலம், லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான காவலர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடம்தோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா மிகவும் முக்கியமானது. அதன்படி தொடர்ந்து 38ஆம் ஆண்டாக நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினமும் காலை திருமஞ்சனமும், இரவில் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான சுவாமி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த திருத்தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோவிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், இந்து அறநிலைத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வம்புப்பட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் பாம்பு நடனத்துடன் சிவன் பார்வதி திருக்கல்யாண உற்சவம். இயற்கை விவசாய பொருட்களுடன் சீர்வரிசை. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் செடல் உற்சவம் கடந்த 18ஆம் தேதி அய்யனாரப்பன் கோவிலில் ஊரணி பொங்கலுடன் துவங்கியது. இதனையொட்டி முத்துமாரியம்மன் கரகம் வீதி உலா, சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவன் பார்வதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி வித்தியாசமான முறையில் பழ வகைகளுக்கு பதிலாக விவசாயிகள் மூலம் நேரடியாக கிடைக்கக்கூடிய தேங்காய், மாங்காய், எலுமிச்சம், கொய்யாக்காய், நெல்கதிர், பனநுங்கு, வாழைக்காய், நார்த்தங்காய், பப்பாளிக்காய், ஈச்சங்காய் உள்ளிட்டவை சீர்வரிசை தட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு பல்வேறு பூஜைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாம்பு நடனத்துடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் வம்புப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபோகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 23வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும் எனவும் தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களில் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இல்லாத தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறும் கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு வரணும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்பு ஆய்வு செய்து தேர்வு செய்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு கிடைத்திட வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்கள் கிடைக்கும் எனவும் மற்ற நாட்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிடைக்கும் எனவும் அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரமும் அலுவலகம் திறந்து இருக்கும் எனவும் கூறினார். தீய பழக்கத்தை மட்டும் எப்போதுமே போயிடாதீங்க, படிக்கணும் நல்லா. நல்லா படிக்கணும் பசங்க, நல்லா படிங்க. நாங்கள் கஸ்டமரோட ஃபேமிலி தான். நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சார்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். அது மாதிரி என் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் சொல்லிட்டு அவங்க உடனே என் பசங்களும் சொல்லிட்டு உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேடம். பசங்க நல்லா படிக்கணும், ஓகேங்களா? செல்லக்கூடிய நல்லா படிக்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட வந்து வருஷம் உங்கள் வீட்டுக்கு வரும், கால் பண்ணுங்க. கால் பண்ணிச்சுன்னா ஓகேங்களா? நம்பர்லாம் நோட் பண்ணிக்கலாங்க. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலை அமைக்கும் பணி தற்பொழுது முழு முயற்சியாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரையிலான சாலை பணிக்கான முகாம் அலுவலகம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள புதுக்கடை அருகே அமைந்துள்ளது. இங்கிருந்து சாலை பணி செய்வதற்காக வெளிமாநிலத்து நபர்களும் உள்ளூர் நபர்களும் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் சைட் இன்ஜினியர்கள் புறப்பட்டு சென்று
பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு தமிழக பகுதியான உடலப்பட்டு கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொழிலாளர்களை வழிப்பறி செய்வதற்காக இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் ஒன்று இரவு நேரத்தில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொழிலாளர்களை தாக்கி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் மொபைல் போன்களை பறித்து சென்றனர். இதில் 2 பொறியாளர்கள், ஒரு ஒப்பந்ததாரர், தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்த ஒப்பந்ததாரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்த பிறகு ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பொறியாளர்களை அதில் வட மாநிலத்தை சேர்ந்த 2வரும், தமிழக பகுதியை சார்ந்த 1வரும், 3 பேரும் பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்த்தனர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் ரெட்டிச்சாவடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜாராம் அவர்களின் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் லட்சுமண நாராயணன் இரவு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து அதன் பிறகு வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அதிகாரி கூறுகையில், புறவழிச்சாலையில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை தாக்கி பணம் பறிக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. அதுபோல் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தில் 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதனால் பணிகள் பாதிக்கப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் இடையிலான சாலை பணி முழுமை பெற்றுவிடும். அதுவரை எங்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றார். பாண்டிச்சேரி டு பூண்டியாங்குப்பம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நபர்களும் வேலை செய்கிறார்கள், சூப்பர்வைசர்கள் எல்லாரும் வேலை செய்கிறார்கள். லேபர்கள் பயப்படுகிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். டெய்லி இரவு வந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருடைய சப்போர்ட்டிலும் நல்லபடியாக முடிந்து வேலை முடிந்து நல்லபடியாக ரோடை நாங்கள் ஹேண்ட் ஓவர். பாகூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட கோரி அதிகாரிகள் ரோட் ஷோ செய்தபோது பொதுமக்கள் அதிருப்தி. பாகூர் நகர வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்திருப்பதாகவும் அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்களிடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகூரை சேர்ந்த பொதுமக்கள் அரசியல் அமைப்பினர் புகார் தெரிவித்து இருந்தனர். இதையடுத்து கடந்த 10ஆம் தேதி வருவாய், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் காவலர்கள் பாதுகாப்புடன் சென்று ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு கால அவகாசம் வழங்கிட வேண்டும் என்றனர். இதையடுத்து பாகூர் ஏரிக்கரை சாலையில் இருந்த 3 குடிசை வீடுகளை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் வியாபாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த கால அவகாசம் முடிந்த நிலையில் நேற்று உதவி ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார் மற்றும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, போக்குவரத்து துறை அதிகாரிகள் பாகூர் கடைவீதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட கோரி ரோட் ஷோ நடத்தினர். வியாபாரிகள் ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற முடியாது, தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றனர். அதிகாரிகள் தரப்பில் 10 நாட்களுக்குள் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தாங்களாகவே அகற்றிட வேண்டும். கழிவுநீர் வாய்க்காலின் மீதும் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது. இல்லையெனில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அப்புறப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்து சென்றனர். அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள், அரசியல் அமைப்பு நிர்வாகிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. சிறிய அளவில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கூட அகற்றிட முடியாத அளவிற்கு அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
அரியாங்குப்பம் பகுதியில் பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம் சார்பில் தமிழக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை 15ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒருங்கிணைப்பாளர் தீனா தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம் சார்பில் தமிழக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை 15ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒருங்கிணைப்பாளர் தீனா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கோட்டைமேடு பெரியார் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் திராவிடர் கழகம் இளங்கோவன், கடலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் திருமார்பன், புதுச்சேரி திராவிடர் கழகம் அன்பரசன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மோகன், அண்ணா பேரவை இளங்கோ திராவிட முன்னேற்ற கழகம் அமுதா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அருளொளி, இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன், பஷீர் அகமது, புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் பிரான்சுவா, முற்போக்கு மாணவர் கழகம் தமிழ்வாளன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், புதுவை குயில் பாசறை ஆனந்தகுமார் மற்றும் பசுபதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சுபாஷ், லாரன்ஸ், கார்த்தி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். கர்ணா, சந்திரன் மற்றும் பொதுமக்கள் சிறுவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு வருகின்ற 7ஆம் தேதி தீமிதி திருவிழா நடைபெற இருப்பதால் காலை சன்னதியிலிருந்து புறப்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் சென்று ஜலம் திரட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சந்தனம், பால், தயிர், அபிஷேகத்தூள், இளநீர், தேன், பன்னீர், பழவகைகள் போன்ற வாசன திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பகல் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் அம்மனுக்கு சாகை வார்த்தலும், மாலை 4 மணிக்கு மேல் ஸ்ரீ தூரடி ஐயனார் கோவிலுக்கு சென்று குதிரை விடுதலும், இரவு 7 மணி அளவில் புத்துமண் எடுத்து வந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த ஏற்பாட்டினை தங்கவேல் பாஞ்சாலி அம்மல் குடும்பத்தினர் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree.
நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Mahalakshmi Institute of Paramedical Sciences, number 253 Lenin Street, near Manimegalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதி அதிரடியாக ஆணையர் ரமேஷ் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி நகர பகுதியை தூய்மையாக வைத்திருக்க பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் குப்பைகளை அகற்றுவதில் அனைத்து அதிகாரிகளுக்கும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இந்த நிலையில் அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதியில் ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிப்பு அதிகமாக சாலை ஓரத்தில் வருவதாக பொதுமக்கள் சார்பில் பல்வேறு புகார்கள் வந்தது. இந்த நிலையில் அந்த புகார் அடிப்படையில் அதிரடியாக மார்க்கெட் வீதியில் உள்ள 2 பகுதியிலும் ஆக்கிரமித்துள்ள பழக்கடைகள், தடுப்புகள், குட்டைகள் ஆகியவற்றை அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் இளநிலை பொறியாளர் சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு பல மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகளையும் JCP உதவியோடு அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் மீன் மார்க்கெட் உள்ள பகுதியில் வழியில் கடைகளை வைத்திருந்த மீன் வியாபாரிகளை கண்டித்து தங்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. மீண்டும் இந்த சாலையை ஆக்கிரமித்தால் கடினமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திரும்ப கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றோம். கடையை தாங்களே எடுக்கணும். உள்ள கடைகளை நீங்களே எடுங்க. மீறினா நாங்க கடையை எடுத்துருவோம். சாதிக்க துடிக்கும் பெண்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுக்கும் நிம் பியூட்டி அகாடமிக்கு குவியும் பாராட்டுகள். புதுச்சேரியில் அழகு கலை பயிற்சி மூலம் இளம்பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நிம் பியூட்டி அகாடமி. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், ஆனால் வாய்ப்பும் கிடைக்கவில்லை, அதிர்ஷ்டமும் இல்லை என்று ஏங்கும் படித்தும் படிக்காத இளம்பெண்கள் ஏராளமானோர் வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்குகிறார்கள். வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு இன்னல்களையும் சவால்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. அப்படி திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியாமல் சாதிக்க துடிக்கும் இளம் பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அழகு கலையில் வரப்பிரசாதமாக இலவச பயிற்சி கொடுத்து இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது. புதுச்சேரியில் பாரதி வீதியில் உள்ள நிம் பியூட்டி அகாடமி புதுச்சேரியில் படித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் பெண்களுக்காகவும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க துடிக்கும் பெண்களுக்காகவும் புதுச்சேரி பாரதி வீதியில் நிம் அகாடமி சேவைகளை செய்து வருகிறது. இந்த அகாடமியில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமான வாய்ப்பையும் உருவாக்கும் வகையில் மேக்கப் வகுப்பு, ஹேர் கட்டிங், ஹேர் ஸ்டைல், சாரி ஸ்டைலிங், பிரைடல் மேக்கப் வகுப்பு மற்றும் பிளேட்டிங் வகுப்பு, மெஹந்தி உள்ளிட்ட
20க்கும் மேற்பட்ட அழகுக்கலை சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து நீம் அகாடமியின் மேலாளர் பானு கூறும்போது, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கும் இளம் பெண்களுக்கு மற்றும் இல்லத்தரசிகளுக்கும் இலவசமாக வகுப்புகள் வழங்கப்பட்டு வாழ்க்கையில் வழிகாட்டியாக விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், இங்கே 20க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதுடன் ஒரு திறமைமிக்க அழகுக்கலை நிபுணராக உருவாக்கி வருகிறோம். நாம் சம்பாதிப்பது மட்டுமின்றி நம்ம சுற்றியுள்ளவர்களுக்கும் சம்பாதிக்கும் வகையில் பல்வேறு வகுப்புகளும் எடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கி ஒரு முழுமையான அழகுக்கலை நிபுணராக உருவாக்கி வருவதாக பெருமையுடன் தெரிவித்தார். அந்த லென்த் மட்டும் நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபில் பண்ணி இங்கே போடுங்கன்னா எடுத்துக்கலாம். போடுங்க. 7 daysல ஃபேஷியல் எடுக்கக்கூடாது. ஒரு 2 minutes அப்படியே இருக்கணும். அவங்களுக்கு அந்த பர்னிங் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஜஸ்ட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இவங்க அனுப்பிடலாம். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்? தூக்கி தான் போடணும். இவங்களுக்கு நம்ம பண்ணுறது சிங்கிள் நீடில் தான். அது புதுசாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் யூஸ் நீடில் பெருசாக காஸ்ட் ஆகாதுதான். அது கூடவே வந்தாலுமே நமக்கு 1000 சம்திங் தான் வருமே. அதனால் நீங்கள் அயன் பண்ணி இது வரைக்கும் நிறைய போடணும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வாழ்க்கையில் சாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் உங்கள் கனவை நிறைவேற்றி தர ஒரு வழித்துணையாகவும் நாங்கள் இருப்போம். இங்கே வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு ஹேர் கட்ஸு, ஹேர் ஸ்டைல்ஸு, ப்ரீ ப்ளீட்டிங், மேக்கப்ஸு, சாரீ டிராப்பிங், சாரி ப்ரீ ப்ளீட்டிங், இந்த மாதிரி. கண்டமனூர் பாலசுப்ரமணிய சுவாமி வைகாசி விசாக விழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மூல வைகை ஆற்றில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக காப்பு காட்டி விரதமிருந்த பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் மூலவகை ஆற்றங்கரையில் பால்குடம் எடுத்தும் 8 அடி நீள அலகு குத்தியும் காவடிகளை சுமந்தும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இவ்விழாவில் கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் தெருவில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் நாளிகை 27ஆம் ஆண்டு கூழ்வார்த்தலை முன்னிட்டு திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் தெருவில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் நாளிகை 27ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலிருந்து தாம்பூல மற்றும் மங்கள பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிவபெருமான் மணமகனாக ஸ்ரீ கங்கையம்மன் பார்வதி தாயாராக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை, கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம், பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் உற்சவர் மற்றும் மூலவருக்கு மங்கள நான் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மாடவீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலாடி மதுரா திடீர்நகர் பகுதியில் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா, சீறி பாய்ந்த கன்றுகள், இளைஞர்கள் உற்சாகம். கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி மதுரா திடீர்நகர் பகுதியில் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழாவில் கன்றுகள் சீறி பாய்ந்து ஓடின. இதில் இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி மதுரா திடீர்நகர் பகுதியில் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கன்றுகள் வீதியில் சீறி பாய்ந்து ஓடின. கன்றுவிடும் விழாவை காண மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தலைமை தாங்கினர். குறைந்த நேரத்தில் ஓடி வெற்றி பெற்ற கன்றுகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவினை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் கடலாடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பாகூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட கோரி அதிகாரிகள் ரோட் ஷோ செய்தபோது பொதுமக்கள் அதிருப்தி. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.